கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வேட்டைக்கு சென்றபோது தவறுதலாக துப்பாக்கியால் சுட்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடை வனசரகத்திற்கு உட்பட்ட சுரண்டை என்னும் மலை கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த 23 வயது வாலிபர் சஞ்சித் நேற்று இரவு சஞ்சித் மற்றும் குண்டூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த பிரவீன் என்கின்ற முருகேஷ் வயது 37, அதே பகுதியைச் சேர்ந்த பாப்பையன் வயது 40 ஆகிய 3 பேரும் நாட்டு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வனப்பகுதிக்குள் வனவிலங்குகளை வேட்டையாட சென்றுள்ளனர். மூவரும் அத்திக்கடவு பவானி ஆற்றுப்படுகை அருகே உள்ள வனப்பகுதிக்கும் சென்றுள்ளனர். அப்போது திடீரென கையில் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி வெடித்துள்ளது. இதில் சஞ்சித் உடலில் இடுப்பு பகுதியில் 4 இடங்களில் குண்டு பாய்ந்துள்ளது. இதனால் ரத்த வெள்ளத்தில் சஞ்சித் துடிதுடித்து உயிரிழந்துள்ளார். பின்னர் அவருடன் வந்த 2 பேரும் சஞ்சித்தின் உடலை மூட்டை கட்டி எடுத்துக் கொண்டு வந்து அவரது வீட்டுக்கு கொண்டு வைத்துவிட்டு 2 பேரும் தப்பி தலைமறைவாகிவிட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த காரமடை போலீசார் மற்றும் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை செய்தனர். சஞ்சித் எதிர்பாராத விதமாக நாட்டு துப்பாக்கி வெடித்ததால் இறந்தாரா அல்லது அவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் துப்பாக்கியால் சுடப்பட்டு சஞ்சித் இறந்தாரா என்பது தெரியவில்லை. தலைமறைவான 2 பேர் பிடிபட்டால்தான் அவர் இறந்ததற்கான காரணம் தெரியவரும் என்று தெரிய வருகிறது. இது குறித்து காரமடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.